السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. رياض الصالحين பாடம் 217. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 217ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு இக்ராமி அஹ்லி பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பயானி ஃபضலிஹிம் என்ற தலைப்பை குறித்தான செய்திகள், அதில் வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹினுடைய 217ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அந்த தலைப்பாகிறது பாபு இக்ராமி அஹ்லி பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பயானி ஃபضலிஹிம் என்று அமையக்கூடிய ஒரு தலைப்பு. இப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் என்னன்னா, இந்த தலைப்பை குறித்தான செய்திகள், இதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை பத்தி முதலாவதாக நம்ம பேச இருக்கிறோம். இரண்டாவது விஷயமாக, இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து 2 ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள். அந்த 2 ஆயத்துக்களை பற்றிய செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இரண்டாவது விஷயமாக நம்ம பேசுவோம். மூன்றாவதாக, இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய 2 ஹதீஸுகள், அந்த 2 ஹதீஸுகளுக்கான தர்ஜுமா, அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளை பற்றி, அதுல வரக்கூடிய விளக்கங்களை பற்றி, சம்பவங்களை பற்றி எல்லாம் மூன்றாவது விஷயமாக நம்ம பேசுவோம். முதலாவதாக, இந்த தலைப்பிற்கான அர்த்தம் என்னன்னா, பாபு இக்ராமி அஹ்லி பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்களை சங்கை செய்தல் என்பதும், பயானி ஃபضலிஹிம் இன்னும் அவர்களுடைய சிறப்பை பற்றி விளக்குவதும் குறித்தான பாடமாக இது அமைகின்றது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அஹ்லு பைத், அவருடைய குடும்பத்தார்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தணும், எப்படியெல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமையான ஒன்றாக இருக்கின்றது என்பதை பற்றியும் இந்த பாடத்தில் நமக்கு விளக்குவாங்க. இன்னும் அவர்களுக்கான சிறப்பு எத்தகைய சிறப்பாக இருக்குது, அல்லாஹ்விடத்தில் அவருடைய சிறப்பு எத்தகையதாக இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்தில் அவருடைய சிறப்பு எப்படி இருக்கின்றது, சஹாபாக்களிடத்தில் அந்த அஹ்லு பைத்திற்கான சிறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றிய எல்லா தராதரங்களை பற்றியும் பேசக்கூடிய ஒரு பாபாக இந்த பாப் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மிடத்தில் விற்று சென்ற 2 விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, அல்லாஹ் தந்த இந்த வேதம், இந்த குர்ஆன் ஷரீஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு மத்தியில் விட்டு சென்றிருக்கின்றார்கள். நாம் நேர்வழி பெறுவதற்காகவும் நம்ம நேரான பாதையை அடைவதற்காகவும். இரண்டாவது விஷயமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை, அவருடைய சந்ததிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை எல்லாமே அவங்களுடைய குடும்பம் தான். அப்போ அவர்களை கண்ணியப்படுத்துதல் என்ற ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு பாடமாக இது இருக்கு. அப்போ இதை குறித்தான செய்திகள், இதுல வரக்கூடிய விஷயங்கள், இது சம்பந்தமாக என்னென்னலாம் வருதோ அதை பற்றிய எல்லாம் ஹதீஸுகள் எல்லாம் இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ இன்றைய பாடத்துல இதுல பதிவு செய்யப்படக்கூடிய 2 ஹதீஸுகள், 2 ஆயத்துக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.
இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 43வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 43வது பாடமாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்ப இதனுடைய தலைப்பு என்ன? பாபு இக்ராமி அஹ்லி பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பயானி ஃபضலிஹிம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை சங்கை செய்தலும் இன்னும் அவர்களுடைய சிறப்பை பற்றி விளக்குதலும் குறித்த பாடம் என்பதாக நம்ம சொல்றோம். இப்ப இதற்கான ஒரு கருத்து சுருக்கம், இந்த பாடத்தினுடைய சின்ன அறிமுகத்தை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. இப்போ முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே 2 ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்று நம்ம சொன்னோம். இப்ப அந்த 2 ஆயத்துக்களை பற்றி நம்ம பேசுவோம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இன்னமா யுரீதுல்லாஹு லியுذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. ஸதகல்லாஹுல் அஸீம். இது சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்து. இப்போ இதற்கான தர்ஜுமா என்ன பாருங்க. இன்னமா யுரீதுல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாடுவதெல்லாம் விரும்புவதெல்லாம், லியுذهب عنكم الرجس أهل البيت, அஹ்லு பைத்துகளே, அஹ்லு பைத்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித குடும்பத்தார்களே, உங்களை விட்டும் அழுக்கை அசுத்தத்தை நீக்குவதை அல்லாஹு தஆலா நாடுகிறான். வயுத்ஹிரக்கும் தத்ஹீரன், இன்னும் முற்றிலும் உங்களை சுத்தம் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, நபியின் குடும்பத்தார்களே, உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கி உங்களை முற்றிலும் சுத்தப்படுத்துவதையே அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்றான். அப்போ அசுத்தத்தை நீக்கிறதுனா என்ன? சாதாரணமான சட்டையில் படக்கூடிய அழுக்கா? கிடையாது, உள்ளத்தில் படக்கூடிய கரைகள். அப்போ பாவமான காரியங்களும் அசுத்தத்தை சேரும். அப்போ அந்த அசுத்தம், அந்த அழுக்கினை நீக்குவதையும் இன்னும் முற்றிலும் உங்களை சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ரத்தம் அல்லவா? இவருடைய குடும்பம் என்று சொன்னால் இரத்த உறவு தானே. அப்போ அந்த இரத்த வழியாக வந்த அந்த ஒரு இரத்தத்தில், அந்த ஒரு உடம்பில் எந்த ஒரு பாவமும் இல்லாமல் சுத்தப்படுத்துவதை தான் முற்றிலுமாக அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அளவிற்கு சிறப்புக்குரியவர்கள் அவர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் கூறக்கூடிய ஒரு ஆயத்தாக இது அமையுது. பாருங்க, அல்-அஹ்ஸாப், சூரத்துல் அஹ்ஸாப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 33வது ஆயத்தாக பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இந்த ஆயத்து முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இதுல அஹ்லு பைத்தை பத்தி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த புனித குடும்பத்தார்கள், அந்த குடும்பத்தார்களை அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் விதமாக தான் இந்த ஒரு ஆயத்தினை அல்லாஹு தஆலா, இந்த ஒரு ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் திருமறையிலிருந்து இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இது முதலாவது ஆயத்து. அடுத்தபடியாக 2வது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, இன்னும் யார் அல்லாஹுடைய ஷஆயிர்னா என்னது? அடையாள சின்னங்கள். அல்லாஹுடைய அந்த அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ, ஃபஇன்னஹா, நிச்சயமாக அதுவாகிறது, மின் தக்வல் குலூபி, இதயங்களின் பயபக்தியில் இருந்தும் உள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அப்ப ஷஆயிர் அல்லாஹ்னா, அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள்னா என்ன? இங்கு அஹ்லு பைத்தை அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு சின்னம் தானே. இப்ப அவங்கள பத்தி சொல்றான். அதை யார் கண்ணியப்படுத்துவாரோ, அந்த அஹ்லு பைத்துகளை, அல்லாஹ்வுடைய சின்னமான அந்த அஹ்லு பைத்துகளை யார் கண்ணியப்படுத்துவார்களோ, அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பயபக்தியில் சேர்ந்ததாக இருக்கும். அப்போ பயபக்தி உள்ளத்திலிருந்து நிகழக்கூடியது தானே.
உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பயபக்தியின் எதற்காக அல்லாஹ் இங்க சொன்னான்? இப்போ உள்ளத்தால் சேரக்கூடிய இஹ்லாஸான முறையில், சுத்தமான முறையில், அந்த உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய, உள்ளத்திலிருந்து வெளியேறக்கூடிய அந்த தக்குவா, அந்த இறையச்சம், அப்படிப்பட்ட அந்த புனித இறையச்சத்திலிருந்தும் ஒன்றாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு நன்மையை அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத். அப்போ பாருங்க, அல் ஹஜ், சூரத்துல் ஹஜ்ஜில இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 32வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவருடைய பாடத்தை கொண்டு வருவதற்கான காரணமும் ஷாயிரில்லாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். தலைப்பும் இக்ராம் அஹ்லு பைத் தான். அப்போ இந்த ஒரு செய்தி இந்த ஆயத்துல பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இந்த 2 ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவை, விளக்கத்தையும் முழுமையாக பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அடுத்தபடியாக இந்த பாடத்தில் கீழ் வரக்கூடிய முதலாவது ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கான தர்ஜுமாவை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் வாங்க. 346வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 346வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை இங்கு சொல்றாங்க. இது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் யஸீத் இப்னு ஹய்யான் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஹய்யான் என்பவருடைய மகனான யஸீத் என்பவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இவங்க யாரு? தாபிஐ, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்பு வந்த தாபியங்கள், அந்த தாபியன்களை சேர்ந்தவர்கள் இவர்கள். கால, அவர்கள் சொன்னார்கள், இன்தலகத்து, நான் சென்றேன், அன இன்தலகத்து அன நான் சென்றேன், நானும் ஹுசைன் இப்னு சபரத, ஹுசைன் இப்னு சபரா என்பவர்களும், அம்ர் இப்னு முஸ்லிம் என்பவருடைய மகனான அம்ர் என்பவரும், அப்போ நாங்கள் மூவரும் சென்றோம். இலா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு அர்கம் என்பவருடைய மகனான ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் நாங்கள் மூவரும் சென்றோம் என்று சொல்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அந்த ஹும்முடைய லமீரு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் இப்னு சபரா ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத் இப்னு ஹய்யான் ரலியல்லாஹு அன்ஹும். அப்போ இவர்கள் 4 நபர்களையும் சேரக்கூடியதாக, அதை பார்த்து மீளக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ அவர்கள் அனைவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அந்த யஸீத் இப்னு ஹய்யான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபலம்மா ஜலஸ்னா இலைஹி, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவோடு அவர்களுக்கு அருகாமையில் நாங்கள் அமர்ந்த பொழுது, கால லஹு ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சொன்னார்கள், லகது லகீத யா ஸைது கைரன் கசீரன், அதிகமான நன்மைகளை ஸைதே நீங்கள் கண்டுள்ளீர்கள், திட்டமாக நீங்கள் சந்தித்துள்ளீர்கள் என்று சொன்னார்கள். அதிகமான நன்மைகளை நீங்க பார்த்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ரஅய்த ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்துள்ளீர்கள். வஸமிஅத ஹதீஸஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நீங்கள் செவியுற்றிருக்கிறீர்கள். வகஸௌத மஅஹு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் போர் செய்தீர்கள். வஸல்லைத கல்ஃபஹு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் தொழுதிருக்கின்றீர்கள். லகத் லகீத யா ஸைது கைரன் கஸீரன், அதிகமான நன்மைகளை ஸைதே நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, ரசூலுல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நேரடியாக இருந்து கேட்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கல, ரசூலுல்லாஹோடு போர் செய்யக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கல, ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் தொழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பார்த்தவர்களாக இருக்கிறீர்கள், இதையெல்லாம் நீங்கள் சந்தித்து அதிகமான நன்மைகளை பெற்றவர்களாக இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு கேட்கிறாங்க.
ஹத்திஸ்னா எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள், யா ஜெய்தே எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள், மா சமிஅத மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நீங்கள் செவியுற்ற ஒன்றை எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள். அவங்கள்ட்ட நீங்க என்ன கேட்டீங்களோ அதை எங்களுக்கு நீங்க சொல்லிதாங்களே என்று அவர்கள் கேட்டார்கள். கால ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்ன அஹி, என் சகோதரன் மகனே, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லகத் கபிரத் சின்னி, என்னுடைய வயதானது பெரிதாகிவிட்டது, திட்டமாக என்னுடைய வயது பெரிதாகிவிட்டது, ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு. வகதும அஹ்தி, இன்னும் என்னுடைய காலம் கடந்து விட்டது. வனசீது பஅத, இன்னும் சில விஷயத்தை நான் மறந்து விட்டேன். அல்லதி, எப்படிப்பட்ட சில விஷயம், குந்து நான் ஆகியிருந்தேன், மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்து நான் மரணம் செய்தவனாக நான் ஆகியிருந்தேனே, அத்தகைய சில விஷயத்தை நான் மறந்து விட்டேன் என்று சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்னென்ன கேட்டோம், மனப்பாடம் செஞ்ச விஷயத்துல இருந்து சில விஷயம்லாம் எனக்கு மறந்துருச்சுப்பா அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபமா ஹத்தஸ்துக்கும், உங்களுக்கு நான் எந்த விஷயத்தை அறிவித்து தந்தேனோ, ஃபஅக்பலு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒமாலா, இன்னும் நான் எந்த விஷயத்தை உங்களுக்கு அறிவிக்கவில்லையோ, ஃபலா துகல்லிஃபூனீஹி, அதன் விஷயமாக அதை பற்றி கேட்டு என்னை நீங்கள் கஷ்டத்திற்கு ஆக்காதீர்கள், என்னை நீங்கள் சிரமத்திற்கு நீங்கள் கொடுக்காதீர்கள், சிரமம் கொடுக்காதீர்கள் என்று அந்த ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மூவர்களுக்கும் சொன்னார்கள். அப்போ சொல்லிட்டு சும்ம கால, பிறகு அந்த ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் ஃபீனா, எங்களுக்கு மத்தியில் ஒரு நாளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழுந்து நின்றார்கள். ஹதீபன், உரையாற்றக்கூடியவர்களாக, பிரசங்கம் செய்யக்கூடியவர்களாக எழுந்து நின்றார்கள். பிமாஇன், ஒரு தண்ணீர் தடாகத்தில், அதாவது ஒரு தண்ணீர் துறையில், இதா ஹும்மன், ஹும்மா என்று சொல்லப்படக்கூடிய, ஹும்மா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தண்ணீர் தடாகம், ஒரு தண்ணீர் துறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாளில் எங்களுக்கு மத்தியில் உரையாற்றக்கூடியவர்களாக எழுந்து நின்றார்கள். அப்ப அந்த தண்ணீர் தடாகம் எங்க இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, பைன மக்கத்த வல் மதீனத்தி, மக்காவிற்கும் மதீனாவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தடாகம், ஒரு தண்ணீர் துறை, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உரையாற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ உரையாற்றக்கூடிய சமயத்துல ஃபஹமிதல்லாஹ், அல்லாஹுவை அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். வஸனா அலைஹி, இன்னும் அல்லாஹுவை அவர்கள் போற்றினார்கள். வவஅல, இன்னும் உபதேசம் செய்தார்கள். வதக்கர, இன்னும் அதிகம் நினைவு கூறினார்கள். அப்போ அல்லாஹுவை புகழ்ந்து, அல்லாஹ் மீது புகழாதாரம்னா செலுத்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்து சில விஷயங்களை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க. சும்மா பிறகு கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அம்மா பஅது, இதற்கு பின்னால் ஆகிறது, அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னமா அன பஷருன், ஃபஇன்னமா அன, நிச்சயமாக நான் ஆகியிருப்பதெல்லாம், பஷருன், மனிதனாக ஆகிறது. நான் மனிதனாக இருக்கிறேன். யூஷிக்கு, நெருங்கிவிட்டது, ஐயஅதிய ரசூலு ரப்பி, என்னுடைய ரப்பிடமிருந்து, என்னுடைய இரட்சகனுடைய தூதுவர் வருவதற்கும் நெருங்கிவிட்டது. உஜீப, அப்பொழுது நான் பதில் கொடுப்பதற்கான காலமும் நெருங்கிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடமிருந்து என்னுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய ஒரு தூதர், அதாவது இந்த இடத்துல வானவர்னு அர்த்தம். அப்போ ஒரு வானவரை அல்லாஹு தஆலா அனுப்ப இருக்கிறோம். அதற்கான நேரமும் வந்துடுச்சு, நான் பதில் கொடுப்பதற்கான நேரமும் வந்துவிட்டது. அப்ப என்னுடைய வஃபாத் என்பது நெருங்கிவிட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையாற்றும் பொழுது தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, வஅன தாரிக்குன் ஃபீக்கும், இன்னும் உங்களுக்கு மத்தியில் நான் விடக்கூடியவனாக இருக்கிறேன், விட்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். சக்கலைனி, இரண்டு விஷயங்களை விட்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். அவ்வலுஹுமா, அந்த இரண்டு விஷயத்தில் முதலாவதாகிறது கிதாபுல்லாஹி, அல்லாஹுடைய வேதமாக இருக்கின்றது. அல்லாஹுடைய வேதமான அந்த குர்ஆன் ஷரீஃபை நான் விட்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறேன்.
ஃபீஹி அந்த வேதத்தில் இருக்கின்றது அல் ஹுதா வன்னூர், நேர் வழியும் ஒளியும், நேர் வழியும் பேரொளியும் என்பது, பேரொளியும் அந்த குர்ஆனில் அந்த கிதாபில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஃபஹுது பி கிதாபில்லாஹி, அல்லாஹுடைய அந்த வேதத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், பற்றி பிடித்து கொள்ளுங்கள். வஸ்தம்சிகு பிஹி, இன்னும் அந்த வேதத்தை கொண்டு நீங்கள் உறுதியாக தேடிக்கொள்ளுங்கள். அப்போ அந்த வேதத்தை கொண்டு நீங்கள் உங்களை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஃபஹஸ்ஸ அலா கிதாபில்லாஹி, அல்லாஹுடைய அந்த வேதத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். வரகப ஃபீஹி, இன்னும் அந்த வேதத்துடைய விஷயத்தில் ஆர்வம் ஊட்டினார்கள், ஆசைப்படச் செய்தார்கள் மக்களை. தும்ம கால, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, வ அஹ்லு பைத்தி, என்னுடைய அஹ்லு பைத்தாக இருக்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தார்கள். என்னுடைய குடும்பத்தார்களை இரண்டாவது விஷயமாக உங்களுக்கு நான் விட்டு சொல்றேன். உதக்கிருக்குமுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹுவை நான் நினைவு கூறுகிறேன். ஃபி அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹுவை நான் நினைவு கூறுகிறேன். உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹுவை நான் நினைவு கூறுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை சொன்னார்கள். ஃபகால லஹு ஹுசைனும், அந்த ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், வமன் அஹ்லு பைத்திஹி யா ஸெய்து, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹுவே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அஹ்லு பைத்னா யார், அவர்களுடைய குடும்பத்தார்கள்னா யார்? அலைஸ நிசாஉஹு மின் அஹ்லி பைத்திஹி, அவருடைய குடும்பத்தார்கள் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் இல்லையா? மனைவிமார்கள் தானே அவருடைய அஹ்லு பைத்து, அவங்க தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் என்று கேட்ட பொழுது, கால, இந்த ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நிசாஉஹு மின் அஹ்லி பைத்திஹி, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அஹ்லு பைத்திலிருந்தும் அவர்களுடைய குடும்பத்தார்களிலிருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிகளும் சாருவார்கள். வலாக்கின், இன்னும் என்றாலும், அஹ்லு பைத்திஹி, அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குடும்பத்தார்கள் ஆகிறவர்கள், மன் ஹுரிம ஸதகத பஅதஹு, அவர்களுக்கு பின்னால் தர்மம் என்பது ஹராமாக்கப்பட்டு விடுமே, அத்தகையவர்களும் ஆகுவார்கள் என்று சொன்னார்கள். கால, அப்பொழுது அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், வமன்ஹும், அவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது கால, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹும், அவர்கள் ஆலு அலியின், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்களும், வ ஆலு அகீலின், அகீல் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்களும், வ ஆலு ஜஅஃபரின், ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவின் குடும்பத்தார்களும், வ ஆலு அப்பாஸின், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்களும் ஆவார்கள் என்பதாக ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கொடுத்தார்கள். கால, அப்பொழுது மீண்டும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், குல்லு ஹாஉலா, இவர்கள் அனைவர்களும் ஹுரிம ஸதகத, தர்மம் என்பது ஹராமாக்கப்பட்டு விட்டதா, தடை செய்யப்பட்டு விட்டதா என்பதாக கேட்ட பொழுது, கால, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நஅம், ஆமாம், இவர்கள் அனைவர்களுக்கும் சதகா என்பது, தர்மம் என்பது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்பதாக ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கொடுத்தார்கள். இந்த செய்தி எங்க பதிவு செஞ்சு தராங்க. அப்போ சதக்காவை வாங்குவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திற்கு இப்பொழுது வரை ஹராமாகும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது ஒரு அசல் ரிவாயத்து. இப்போ இதுல உள்ள ஃபுருஆன மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்படக்கூடிய செய்தியை சொல்றாங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தில், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, அலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை சொல்றாங்க, அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வைன்னி, நிச்சயமாக நான், தாரிக்குன் ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியில் விடக்கூடியவனாக, விட்டு செல்லக்கூடியவனாக இருக்கிற, சகலைனி, 2 விஷயங்களை, அஹதுஹுமா, அந்த 2 விஷயத்தில் முதலாவதாகிறது, ஒன்றாகிறது, கிதாபுல்லாஹி, அல்லாஹுடைய வேதமாக இருக்கின்றது, வஹுவ, இன்னும் அந்த வேதமாகிறது, ஹபலுல்லாஹி, அல்லாஹுடைய கயிறாக இருக்கு, ஒமனித்தபஅஹு, அந்த கயிறை யார் பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, அந்த கயிறை யார் பின்பற்றிக் கொள்வார்களோ, கான, அவர் ஆகிவிடுவார், அலல் ஹுதா, நேர்வழியின் மீது அவர் ஆகிவிடுவார். ஒமன் தரக்கஹு, இன்னும் அந்த கயிறை யார் விட்டு விடுவாரோ, கான அலா வலாலத்தின்,
வழிகேட்டின் மீது அவர் ஆகிவிடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ரிவாயத்தையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கே ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடிய விஷயமே அஹ்லு பைத்தை பற்றி சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. ஒண்ணு அல்லாஹுடைய வேதம், இன்னொன்னு அவருடைய குடும்பத்தார்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் விட்டு சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் தான் இவர்களுடைய குடும்பத்தார்கள் என்று ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க 347வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய 347வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வஅன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க யாரை தொற்றும் அறிவிக்கிறாங்க பாருங்க. அன் அபீ பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. மஅகூஃபன் அலைஹி, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மீது மௌகூஃபான ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்ப இது மௌகூஃப் என்று சொன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இந்த ஹதீஸானது நிற்கக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் சேராது, அவர்கள் வரையும் போய் சென்றடையாது. அன்னஹு நிச்சயமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், உர்குபு முஹம்மதன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள். ஃபி அஹ்லி பைத்திஹி, அவர்களுடைய குடும்பத்தார்களை கண்ணியம் செய்யும் விஷயத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க கண்ணியம் செய்யணும்னு ஆடுறீங்களா, அவருடைய குடும்பத்தார்களை நீங்க கண்ணியம் செய்யுங்க. அவருடைய குடும்பத்தார்களை நீங்க கண்ணியம் செஞ்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் கண்ணியம் செய்ததாக தான் அர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இது அமையுது. பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இதுல சொல்லப்பட்ட அந்த உர்குபு என்ற வார்த்தை, அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. மஅனா உர்குபு, உர்குபு என்பதற்கான மஅனா ஆகிறது, அர்த்தமாகிறது ராஊஹு, அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். வஹ்தரிமூஹு வக்ரிமூஹு, எல்லாத்திற்குமே ஒரே அர்த்தம் தான். கண்ணியம் செலுத்துங்கள், சங்கிப்படுத்துங்கள், மேன்மைப்படுத்துங்கள் என்பதாக அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். இது மூன்றுக்கும் என்ற அர்த்தத்திற்கு இந்த உர்குபு என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க. அல்லாஹு அஅலம், இன்னும் அல்லாஹுவே அதிகம் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதையும் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் இங்கு அஹ்லு பைத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்தும் விஷயத்துல நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்தலாம் என்ற ஒரு விஷயத்தை இங்கு நமக்கு சொன்னாங்க. இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த புதிய பாடமான இந்த 43வது பாடத்தை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தையும், அதில் சொல்லப்பட்ட இந்த 2 ஆயத்துக்களையும் அதற்கான தர்ஜிமாக்களையும், அடுத்தபடியாக இந்த 346வது ஹதீஸ், இந்த 347வது ஹதீஸ் என்ற இந்த 2 ஹதீஸுகளை பற்றி அதற்குரிய செய்திகள் தர்ஜிமாக்கள் என்று முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 44ஆம் நாள் பாடத்தை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.